அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. பதிவு எண் 517. இன்றைய தலைப்பு தசரதன், ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன் நால்வருக்குள் பாசம். அயோத்தி நாட்டை 60,000 ஆண்டுகள் நன்றாக ஆட்சி புரிந்து வருகிறார் தசரத மன்னன். அவருக்கு கீழ் 56 அரசர்களும் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். தன் நாட்டு மக்களை மிகவும் கண்ணும் கருத்துமாகவும் எவ்வித குறையும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ வைக்கிறார் தசரத மன்னன். அதனால் நல்ல மன்னராகவும் திகழ்கிறார். ஆனால் தசரத மன்னனுக்கு மட்டும் ஒரே ஒரு குறை இருந்தது. தனக்கு பிறகு இந்த ஆட்சியை யார் செய்வார், ஒரு வாரிசு இல்லையே என்று குறையுடன் இருந்தார். ஒரு நாள் வசிஷ்ட முனிவரிடம் கூற, புத்திர காமோஷ்டி யாகம் செய், அதன் மூலம் உனக்கு வாரிசுகள் கிடைக்கும் என்று கூறுகிறார் முனிவர். அதன்படி யாகம் நன்றாக நடந்து ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகனன் நால்வரும் பிறந்தார்கள். ஒரு தாய் தன் கருவில் இருக்கும் குழந்தையை எவ்வளவு அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்வாரோ அதனை விட மேலான பாசத்தை தன் 4 புதல்வர்களின் மீதும் வைக்கிறார் தசரதன். ஒரு நாள் அரசபையில் ராமரை வரச் சொல்லி அவரது முன் அழகையும் திரும்பி செல், சும்மாதான் அழைத்தேன் என்று அவரது பின்னழகையும் ரசித்து கொண்டிருக்கிறார் தசரதன். தனது உயிர் ராமர் என்றும் நினைக்கிறார். ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் தனது யாகத்தை காக்க ராமரை தா என்று கேட்க வருத்தத்துடன் ராமரையும் லட்சுமணனையும் அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது முனிவரிடம் கண்களை இமை காப்பது போல் தன் மகன்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று மிகவும் பணிவுடனும் கேட்கின்றார். கைகேயியின் வரத்தால் ராமர் வனவாசம் சென்றதை அறிந்து தன் உயிரையே விட்டுவிடுகிறார். இதனை போல் தசரதனின் பாசம் கடலின் ஆழத்தை விட மிகவும் ஆழமானது என்றும் கூறலாம். இதனை போல கைகேயின் வரத்தால் ராமர் வனவாசத்திற்கு புறப்படும் பொழுது லட்சுமணன் கூறுகிறார், அண்ணா, யார் தடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு முடிசூட்டுகிறேன் என்று கோபத்தினால் கூற தனது தாய் தந்தை மீதும் கோபமாக இருக்கிறார் லட்சுமணன். அதனை அறிந்த ராமர், லட்சுமணா, கோபம் கொள்ளாதே, இது இயற்கையின் விதி, இதனை படித்தான் நாம் நடக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். பின்பு லட்சுமணனும் நானும் வருகிறேன் என்று கூற, சீதாவும் நானும் வருகிறேன் என்று கூற மூவரும் வனத்திற்கு புறப்பட்டனர். செல்லும் வழியில் மக்கள் அலைமோதி காணப்படுகின்றனர். அப்பொழுது மக்களே, நான் என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நான் சென்று வருகிறேன். 14 ஆண்டுகள் முடிந்து நான் கண்டிப்பாக வருவேன். அதன் முடிய பரதன் இந்த நாட்டை ஆள்வான். தங்களையும் நன்றாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்வான் என்றும் கூறுகிறார். பரதன் மிகவும் நல்லவன், அவனுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறார் ராமர். லட்சுமணன் ராமர் சீதையுடன் வனத்திற்கு சென்று அங்கு பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்று உண்ணாமலும் உறங்காமலும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதை அன்னைக்கும் தொண்டனாக பணிபுரிந்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். பரதன் ராமர் வனவாசம் சென்றதை அறிந்து வனத்திற்கு சென்று, அண்ணா, தாங்களே வந்து ஆட்சி புரியுங்கள் என்று கேட்க அதனை ராமர் மறுத்து, இல்லை, தந்தையின் கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், நீ சென்று ஆட்சி புரி என்று சொல்கிறார். அதனால் பரதன் தனது அண்ணனின் பாதுகைகளை வாங்கி சென்று நந்தி கிராமத்தில் அரியணையில் வைத்து பூஜை செய்து வருகிறார். தன் அண்ணன் வரும் வரை நான் இங்குதான் இருப்பேன். அப்படி 14 ஆண்டுகள் கழித்து அவள் வரவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்றும் கூறுகிறார். இதன் மூலம் பரதனின் பாசமும் வெளிப்படுகின்றது. சீதா அன்னையை தேடி சொல்லும் பொழுது ராமர், லட்சுமணன் சுக்ரீவனுக்கு உதவுகிறார்கள். அப்பொழுது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது ராமர் நான் வர முடியாத காரணத்தால் தனது தம்பியான லட்சுமணனை அனுப்பி வைக்கிறார். லட்சுமணனும் அண்ணனின் மீது உள்ள அன்பின் பாசத்தின் வெளிப்பாடாக அதனை கட்டளையாக ஏற்று சுக்ரீவனுக்கும் முடிசூட்டி விடுகிறார். ஒரு நாள் ராவண யுத்தத்தின் பொழுது லட்சுமணன் மயங்கி விழுக அதனை பார்த்து ராமரும் மயங்கி விழுகிறார். அப்பொழுது அருமன் சஞ்சீவி மலையை எடுத்து வந்து அவர்களை தெளிவு பெற செய்கிறார். அப்பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தன் பாசத்தை பரிமாறிக் கொள்கின்றனர்.
பின்பு ராமர் நினைக்கின்றார், சீதாவை கைப்பற்றியவுடன் நான் 14 ஆண்டுகள் கழித்து வரவில்லை என்றால் பரதன் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று கூறினாரே, அதனால் நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்று கூறி விரைவாக அயோத்தியை நோக்கி பயணம் செய்கிறார். அங்கு சென்று ராமர், லட்சுமணன், பரதன் மூவரும் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். பிரிவின் வேதனை அவர்களை வாட்டி வதைத்தாலும் அன்பின் பிணைப்பால் எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தார்கள். அதனை போல நம்மளும் நன்றாக வாழ்ந்து அன்பின் வெளிப்பாடை எல்லோருக்கும் செலுத்த வேண்டும். நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.